நம்ம இன்னைக்கு பிக் பண்ணியிருக்கிற ஸ்டாக் பிடிலைட் இண்டஸ்ட்ரி 29th அக்டோபர் இந்த ஸ்டாக்கை பை பண்ணிட்டு 30 அக்டோபர் இந்த ஸ்டாக்கை நான் செல் பண்ணியிருக்கேன். இது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். இந்த ட்ரேடை நான் எடுத்ததுக்கு ரீசன் 6 ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் 6 நாள் தொடர்ந்து கீழே விழுந்துருச்சுன்னா 7வது நாள் பவுன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குங்கிற அந்த ரீசனுக்காக வேண்டி இந்த ஸ்டாக்கை நான் பிக் பண்ணியிருக்கேன். நான் வாங்கியிருக்கிற டேட் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ளூ லைன், நான் போட்டிருக்கிற செகண்ட் ப்ளூ லைன் வந்து என்னோட செல் டேட். நான் கேண்டில் ரீப்ளே பண்ணுறேன். நான் வாங்கின நாளைக்கு ஸ்டாக் மேலே போயிடுச்சு. அந்த ரீசனுக்காக வேண்டி அடுத்த நாள் நான் இந்த ஸ்டாக்கை நான் செல் பண்ணிட்டேன். நான் செல் பண்ணினதுலேருந்து மார்க்கெட் அகைன் கீழே இறங்கிருச்சு. ஸோ நான் ஒரு ட்ராப்பை வந்து ஃபேஸ் பண்ணவே இல்லை. ப்ராஃபிட் போகிறோம், அதே ப்ராஃபிட்டை அப்படியே புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறோம். இதை மாதிரி என்றைக்குமே நடக்காது. சில நாள் ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டியும் இருக்குது. நான் ஒரு ஆப்டிமம் லெவல் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு ப்ராஃபிட் போகுதுங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிறனால என்னால் இந்த ட்ரேட்லேருந்து வெளியே வர முடிஞ்சது. நாளைக்கு வேற ஒரு ட்ரேட்ல பார்க்குறேன். இந்த பர்ட்டிகுலர் ட்ரேட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் அட்ரஸ் பண்றேன். தேங்க் யூ.